விஜயண்ணா, தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. மகளிர் தினத்தை அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் சுமையாக இருக்கிறது கேஸ் சிலிண்டர் விலை தான். அதனால அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலமாக வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கட்டணமின்றி கொடுக்கப்படும் சொல்லியிருக்கீங்க. நம்மள வளர்த்தெடுத்த தாய்மார்களுடைய வயித்துல பாலை வார்க்கிற மாதிரி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன்னு அறிவிச்சிருக்கீங்க. விஜயண்ணா, முதல்ல உங்களை பெத்த தாய் வயித்துல பாலை வார்க்கிறது எப்படின்னு முதல்ல பாருங்கண்ணா. உங்க மனைவி சங்கீதாவை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கல, உங்க பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. ஆனா நீங்களும் உங்க மனைவியும் இப்ப டைவர்ஸ் பண்ண போறதா ஊடகங்கள்ல செய்தி வந்துட்டு இருக்கு. நாம முடிச்சு வச்ச கல்யாணம் இப்ப டைவர்ஸ் ஆக போகுதே, நம்மளுடைய பேரம்பேத்திகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுடைய தாய் மனசு எவ்வளவு வருத்தப்படும். அதனாலதான் சொல்றேன், உங்களை பெத்த தாய் வயித்துல பாலை வார்க்கிறது எப்படின்னு முதல்ல போய் பாருங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உள்ள தாய்மார்களுடைய வயித்துல பாலை வார்க்கிறது எப்படின்னு பாத்துக்கலாம்னா, நடிகை திரிஷாவும் நீங்களும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்னா ஒரே காஸ்டியூம்ல வந்திருக்கீங்க. அத பத்தி தப்பு தப்பான செய்திகள் ஊடகங்கள்ல வந்துட்டு இருக்கு. விஜயண்ணா, உங்க மேல தப்பு இல்லைன்னா திரிஷாக்கும் எனக்கும் இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான் அப்படின்னு ஊடகங்கள் மூலமா நீங்க சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? விஜயண்ணா, நீங்க வெறும் நடிகரா மட்டும் இருந்திருந்தீங்கன்னா எத்தனை நடிகை கூடனாலும் போங்க, எத்தனை பெண்கள் கூடனாலும் போய் குடும்பம் நடத்துங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் கண்டுக்காம விட்டுருப்பாங்க. ஆனா இப்போ மக்கள் தமிழ்நாட்டோட சிஎம்மா உங்களை தேர்ந்தெடுக்கணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ உங்ககிட்ட சுய ஒழுக்கத்தை மக்கள் எதிர்பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நீங்களே இப்படி பண்ணுனா உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா?